எதுக்கு தூங்காம இந்த நேரத்துல மொட்டை மாடிக்கு வந்து நின்னுட்டு இருக்காரு? சார், இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியா? நான் தூங்காம வந்திருக்கேன். அம்மா, நீங்க என்ன இந்த பக்கம்? எனக்கு தூக்கம் வரல சார். ரூமை விட்டு வெளியே வந்தப்போதான் நீங்க வந்ததை பார்த்தேன். அதனால்தான் சார் நான் இங்க வந்தேன். என்னன்னு தெரியல பாரதி. இந்த படத்துல எல்லாம் ரெண்டு நினைவுகள் பேசிக்கும்ல, அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். என்ன சார் சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? என்னோட நினைவும் உங்களோட நினைவும் பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இப்ப நம்புவீங்களா? ஆனா அது என்னன்னு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. அதான் அப்படியே எழுந்து மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். அந்த நினைவுகள் அப்படி என்ன சார் பேசுச்சு? தெரியல பாரதி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த முன்ஜென்மத்துல மீட் பண்ணிருப்பாங்க, பழகிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்படி ஏதோ ஒண்ணு உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. அந்த சம்பந்தம் கூட சாதாரண சம்பந்தமா இல்லாம பிரிக்க முடியாத ஏதோ ஒரு உணர்வோட சேர்ந்த உறவா பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. போன ஜென்மத்துல மட்டும் இல்லாதே, இந்த ஜென்மத்திலயும் நாம ஒன்னாதான் வாழ்ந்தோம். ஆனா அது எதையும் உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கைதியா நான் இப்ப உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். பாரதி, இது சொல்றப்போ உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க மனசை திறந்து எப்ப என்கிட்ட வந்து நான் தான் உங்க புருஷன்னு சொல்லுவீங்கிற அந்த நொடிக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நமக்குள்ள என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க ஆதி நான் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறப்போ ஏன் எதையுமே சொல்லாம மறைக்கிறீங்க? அப்படி நமக்குள்ள என்னதான் நடந்துச்சு? பாரதி, என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க?